இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜட்ஜஸ் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. உங்க டான்ஸு, ஸ்டெப்பு, சிங்க்கு இது எல்லாத்தையும் தாண்டி உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க எவ்வளவு வெளியே வர்றீங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். உங்க கான்பிடன்ஸை தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா சில ஃபீஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போறத கேள்விப்பட்டிருப்போம். இவங்க வந்து தங்களை சுத்தி ஒரு பாக்ஸ போட்டுக்கிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள இன்னும் கம்ஃபர்ட்டா கிரியேட்டிவ் அப்படிலாம் இல்ல, கிரிஞ்சு அதுல சொல்லலாம். அந்த ஜோன் இன்னும் வேற எதுவும் சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்குற லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கான் ஒரு தம்பி. நான் நேத்து தான் சொன்னேன், காதல் படம், பழைய காதல் படம் இருக்குல்ல பாலாஜி சக்திவேல் சார், அதுல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை நினைச்சு அந்த முருகன் சிக்னல்ல வந்து நங்கு நங்குன்னு மண்டையில கூட்டிக்கிட்டு திரிவார்ல, ஸோ அந்த மாதிரி போறான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி போவான் போல இருக்கு. இப்ப வந்து பயங்கரமான ட்விஸ்ட் இந்த லவ் ட்ராக்ல. இங்க லவ் அப்படிங்கிறது ரியாலிட்டி ஷோல அதுவா கிரியேட் ஆனா பரவாயில்ல, இன்னும் ரியாலிட்டி ஷோக்குள்ளவே போல, இப்பதான் ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆடிஷன்லயே தம்பி பாத்தீங்கன்னா இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. அப்படி எண்டுல சிக்க போறான் அப்படின்னு நினைச்சோம். இப்பவே பாத்தீங்கன்னா ரூட் நம்ம நினைச்சதுக்கும் மேல வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட ஆளே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கேஸ் எழுதல, லிட்ரலா கேஸ் மாதிரி ஒண்ணு எழுதிட்டாங்க. வேற யாரு, இந்த அரவிந்த் அப்படி இருக்காருல்ல, அரவிந்த் எம்சி அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் லைனு ஃபிளிட்டிங்கு இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார்ல தம்பி. பாத்தீங்கன்னா அது அவருக்கான ஜோனா கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அந்த டீம்ல எந்த டீம்ல இருந்தாலும் யார் வந்தாலும் நான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மைக்கை எடுத்துக்கிட்டு இவரு வந்து கைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இவரு கோட்டையை விட்டுறாரு. நீ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சேன்னா எடுப்பா தாராளமா, நீ எடுத்துட்டு மொத்தமா என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற ஜோன்ல தான் அந்த கரிஷ்மா இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டான்ஸ் இந்த ஜோடி பர்ஃபார்மன்ஸ் வருமே ஃபர்ஸ்ட், இந்த ஜோடி பர்ஃபார்மன்ஸ்ல கரிஷ்மா கூட போறாரு. போய் அங்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அங்க ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னா, அதை விட்டுட்டு இங்க போகும்போதே பாத்தீங்கன்னா கரிஷ்மாவே ஒரு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கேயே தூக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி டேய் நீ தூக்க வேண்டியது கரிஷ்மாவை இல்லடா, கோ கண்டஸ்டன்ட் இல்லடா, ப்ராப்பர்ட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜு கலாச்சிட்டு இருக்கு. அப்படி ஆனாலும் தம்பி எதுவுமே காதெல்லாம் வாங்கல, அங்கேயே கரிஷ்மாவை தூக்கிட்டாரு. நமக்கு காட்டினது ஒரு முறை, கரிஷ்மா வந்து அப்புறமா சொல்றாங்க 2 முறை ஆல்ரெடி தூக்கிட்டான், அடுத்து எத்தனை முறை தூக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இது நம்ம ஃபன்னா சொல்றோம், அவங்க சீரியஸ் நோட்ல தான் சொல்றாங்க. அதை அடுத்து இந்த ஜோடிக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஜார்ஜ் ரஞ்சித் வராங்க. ரஞ்சித் அந்த மதுரைக்காரர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, குரலி வித்தை காட்ட வச்சிட்டாங்க என்னையே அப்படின்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தவர். இப்ப அதை விட குரலி வித்தை எல்லாம் காட்டணும், காட்டினாரு, அது பிளஸ் தான் அவருக்கு. அதை வந்து அப்படியே ஷையா ஃபீல் பண்ண தேவையில்லை. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர் கூட பேர் பண்றதுக்கு வந்து இவரு கோவை ஜார்ஜ் வந்திருந்தாரு, ஜார்ஜ் குட்டி. 2 பேருமே பாத்தீங்கன்னா ப்ராப்ஸ் நல்லா யூஸ் பண்ணாங்க. அங்க வந்து இன்னும் ஃபன்னா வந்து என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட என்ன பண்ணமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரை தான் பாத்தீங்கன்னா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுச்சு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த போட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டு பேரா போட்டோ போஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் தம்பி இந்த அரவிந்த். ஏன் இந்த வேலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து கேக்குறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கோஆர்டினேஷனும் இல்ல, ப்ராப்ஸை தூக்க சொன்னா இங்க தூக்கிட்டு போற, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இனி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறது. இந்த டாஸ்கை பொறுத்தவரை தம்பி சொல்றது பாத்தீங்கன்னா வேற சிங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி சொன்னல கூடிய சீக்கிரம் வந்துடும், அடுத்த டாஸ்க்ல பண்ணிடுவேன், எந்த டாஸ்க் பண்ணாலும் கரிஷ்மா கூட தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு பெரிய டாஸ்கா பண்ணிட்டு இருக்கான். ஜட்ஜஸ் சொல்லணும்னாலும் பாத்தீங்கன்னா இவரு ஜட்ஜஸ் அதை நோக்கி தான் இழுக்கிறாரு. லவ்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பாத்தீங்கன்னா சிங்க் ட்ரை பண்ணிருக்கோம் சார், சீக்கிரம் வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி ட்ரை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அவங்க கேஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப லாஸ்ட் டாஸ்க்ல இவங்க மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன, சம்யுக்தா சொல்லியிருந்தாங்க, இவங்க வந்து அரவிந்தா வந்து தட்டி அவங்க வந்து சொல்றாங்க என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வாங்குறாங்க. அவரும் சொல்றா அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கிரெடிட்டை திருடுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல, அவங்க குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அதை பார்க்கவும் முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா அதான் ஸ்பாட்லைட் என் மேல இருக்கணும், என் கூட கரிஷ்மா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கோலா இருந்தது.
இப்ப அந்த கரிஷ்மா தான் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் மாதிரி, எனக்கே தெரியல 2 முறை ஆல்ரெடி தூக்கிட்டா, அப்படி இன்னும் எத்தனை முறை தூக்குவாருன்னு தெரியல. ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி டான்ஸ் ஆட சொன்னா இவன் என்னையவே ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஓவியா இன்ட்ரோ பண்ணி அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே, அப்பவே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன நூல் அளவு தான் வித்தியாசம் இல்லை, நம்ம ஃபன்னா சொன்னாலும் இது பெரிய கேஸ் இல்லை. இது கேஸ் வாங்குற எட்ஜில் இருக்காரு தம்பி. கேஸ் வாங்காம வந்தாவே இவர் இங்க செலக்ட் ஆகி டைட்டில்ல அதுக்கப்புறம் உள்ள போறதெல்லாம் அது கஷ்டம், அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். கேஸ் வாங்காம இருந்தாவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லணும். இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி கேஸ்ல சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தும் சரி ஜார்ஜும் சரி சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஜோடி அப்படின்னு சொன்னோம்னா அது சுகுமார், அங்க அபிநயா. இவன் பொண்ணுங்கிட்ட மட்டும் தான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகுமார் இவர் மேல குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு ஆல்ரெடி. இவர் அவரை கலாய்க்கும் போது அவன் பையன் கூட மட்டும் தான் பேசுறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இவரு சொல்லியிருந்தாரா. இப்ப அரவிந்த ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு தம்பி சுகுமார் எஸ்எஸ் மியூசிக் பாத்தீங்கன்னா அவரும் இன்னொரு அரவிந்த் தான் மாறி இருக்காரு முழுசா. வைரஸ் அஃபெக்டட் அப்படின்னு சொல்றதா இல்லைன்னா உள்ள இருந்த அரவிந்த் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. இங்க அபிநயா கூட டான்ஸ் ஆட போனவர் பாத்தீங்கன்னா அவரும் டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் பார்க்க முடியல, சிங்க் ஆகல, செட் ஆகல. அப்படின்னா தம்பி இன்னும் ட்ரை பண்றதுக்கெல்லாம் இங்க டே உங்ககிட்ட பேரே தெரியலடா, மடியில படுத்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அங்க 3 முறை முத்தெல்லாம் கொடுக்குற, இன்னும் என்னெல்லாம் பண்ண இருந்தியோ தெரியலையே அப்படின்லாம் சொல்லும் போது, இல்ல நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. இன்னும் ஒரு ஐடியா இருந்தது, ரோஸை அப்படியே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மாத்தலாம்னு இருந்த அப்படின்னா கையில அந்த ஃபிளவர் இருந்ததுல அதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதை பாத்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்லயே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதுதான் இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர்றாங்களா, இது இவங்க கம்ஃபர்ட்டுக்காக பண்றதா? இது கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கை வச்சா இவங்க இன்னும் கம்ஃபர்ட்டா வேற ஒண்ணு பண்ண ட்ரை பண்றானுங்க அந்த டாஸ்க்ல. இதை சிம்பிளா சொல்லணும்னா கடைசியா போட்டு உடைச்சாங்கல்ல முனியம்மக்கா, இதை எல்லாருமே சுத்தி வலிச்சு வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் சிம்பிளா போட்டு உடைச்சிட்டாங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்த டான்ஸ் ஆட சொன்னா இவங்களை சந்தோஷப்படுத்த டான்ஸ் ஆடுறாங்கன்னாங்கல்ல, அது அரவிந்த் கரிஷ்மாக்கும் பொருந்தும், இல்லைன்னா அரவிந்துக்கு பொருந்தும். தனியா கேஸ் எழுத முடியாது இல்ல, இப்போதைக்கு 2 பேரும் தான். அது அப்படியே இந்த பக்கமும் பொருந்தும், சுகுமாருக்கும் சரி இந்த அபிநயாவுக்கும் சரி. இந்த லவ் கண்டென்ட் இதை வச்சு நாங்க ஆடியன்ஸை டிஆர்பியை புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டாங்கல்ல, அந்த பிளான் மொத்தமா ஃபிளாப் ஆயிடுச்சு. அது இப்பவும் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ண அவங்க பண்ண மாதிரி தெரியல. அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அதுல எதுவுமே இல்லை, சுத்தமா கிடையாது. அவங்க கம்ஃபர்ட்டுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. செமையா மொக்க வாங்கினாங்க. ஆனா நிச்சயமா அவங்க மானத்தை காப்பாத்துவன அப்படின்லாம் தம்பி சொல்ல, மானமா அது போய் 1/2 மணி நேரம் ஆச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் கலாச்சிட்டு இருந்தார்ல, கரெக்ட். இவங்க யார் சார், இவங்க எங்க இருந்து சார் வந்திருக்கிறாங்க இவனுங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. இப்ப சோலோ பர்ஃபார்மன்ஸ் வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் சோபா வராங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷார்ட் கிங். சம்பந்தமே இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இருபார்னு சொல்லாம இல்லாம எழுந்து ஓடி வர ஆரம்பிச்சுட்டு அப்படி சாங் போட்டதும், அதுவும் மையா மையா சாங்கு. அந்த பக்கம் ஆடுறது சோபா. அவங்க பயங்கரமா யோகா எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க அந்த யோகா போஸ்ட்லயே பாத்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவரு கூட போயிட்டு என்ன பண்ண போறாரு பேசும்போது அப்பப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வயசான மணியண்ணல்ல அரவிந்த், அந்த அரவிந்த் எட்டி பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். பட் அந்த அளவுக்கெல்லாம் அண்ணனா இறக்க முடியாது. இந்த ஏஜ் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே ஒண்ணு பண்றது இல்ல, அது நிஜமாவே நல்லா பண்ணாரு. அவங்க கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆட்டுறாங்க. இங்க திடீர்னு ஷர்ட் எல்லாம் கட்டுறாரு, பெல்ட்டை கட்டுறாரு. யோ போதும் 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 இனிமே எதுவும் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கலாயிற லெவல்ல அங்க எக்ஸசைஸ் பண்றாரு. என்னென்ன பண்ண முடியுமோ அவரால எல்லாத்தையுமே பண்ணி அட்டென்ஷன் அந்த பக்கம் திருப்பிட்டாருல, அது பெரிய விஷயம்தான். இதுதான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது. சிறப்பா பண்ணியிருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆஷா, இந்த பக்கம் பிரியங்கா வராங்க. ஆஷா அவங்க பால்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்சதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாஷா ஜேசன், இதுல இந்த காம்போவும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஆட்டோக்காரன் இந்த பக்கம், இந்த பக்கம் இவர் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருந்தார். அப்படி ஜேசன் அண்ணன் பாத்தீங்கன்னா தொப்பி எடுத்துட்டு வந்தாரு.
இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல அதை மாத்திக்கிட்டது பாத்தீங்கன்னா அது நல்லா இருந்தது. அப்புறம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஷமா அவங்களும் முனியம் அக்கா இவங்க. ஷமாவை பத்தி சொல்லவே வேணாம். இவங்க ஆல்ரெடி நடந்த அந்த நார்மல் ஆடிஷன்லயே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ்ல சாரி அவர் இல்லை இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து அப்படி இல்லை இப்போ கூட சான்ஸ் நல்லா போய் கதறிட்டு இருக்கு அப்படி என்னத்த சொல்றது அங்கேயும் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று பண்ணி சேனல்ல படு மொக்கையா இருக்கு. அதை திரும்ப கூச்சமே இல்லாம அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இங்க பர்ஃபார்ம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க டான்ஸ்லாம் ஆடி ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் வந்து ஃபோர்ஸ்லாம் கொடுத்து அப்படியே வந்து குட்டி கர்னெல்லாம் போட்டு அவங்க அப்பயே வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. இவங்க இவங்க கூட ஆடுறது ரொம்ப கஷ்டம்தான். அவங்க வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் அங்கன்னா எடுக்கிறது என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்றேன்டா இந்த டாஸ்க்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டே வந்தது. இங்க வந்து ப்ராப்ஸ் எடுத்தது எல்லாமே அவங்க பண்றாங்க. இந்த பக்கம் முனியம் அக்கா கையில 2 ஃப்ளவரை வச்சுக்கிட்டு அவங்களும் தான் அண்ணன் மணி அண்ணன் வெளியே வந்தார்ல அந்த அளவுக்கு போலனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால எவ்வளவு வெளியே வர முடியுமோ அட்டென்ஷனை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு திருப்பிட்டாங்க. அடுத்து குரூப் பர்ஃபார்மன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா தட்டீஸ்வரன், வெங்கடேசன், பேபி அக்கா இந்த பக்கம் காம்போ பயங்கரமா இருக்கு. எப்படி ஆட போறாங்கன்னு பார்த்தா அவர் ஸ்டேஜை விட்டு வெளியெல்லாம் வந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு கொடை எடுத்துக்கிட்டு. அந்த கொடை வந்து லாஸ்டா யாரோ ட்ரை பண்ணிட்டு அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பவும் ஆனாலும் நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணிட்டு இருந்தா அப்படி பஞ்சாயத்துல சிக்க போறாருன்னு பார்த்தோம். அதே போலதான் சிக்கினாரு. அப்புறம் தட்டீஸ்வரன் அவங்க டான்ஸ் ஆடுற அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பேபி அக்கா அவங்க பாவம் இவங்க 2 பேர் நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஒன்று தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா, ஹைடு கார்த்தி, அப்புறம் டார்வின். டார்வின் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். வித்தியாசமா பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மாஸ்க் எடுத்துட்டு வந்து மங்கி மாஸ்க் எடுத்து போட்டு அவர் ஒன்று பண்ண கடைசியா சம்யுக்தா வந்து கம்ப்ளைண்ட்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. 3 பேர் வந்து சேர்ந்து ஆடுறோம் கோஆர்டினேட்டடா ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் அங்க. ஆனா வந்து பார்க்கவே மாட்டேங்கிறான். கேட்டா எனக்கு கண்ணு தெரியல அந்த மாஸ்க் முகத்துல மாதிரி கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. இவரு டான்சர் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் ஹைடு கார்த்தி. அவர் பாட்டு தனியா பின்னாடி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ குரூப் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை 2மே சொதப்பலாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸும் கழுவி ஊத்திட்டாங்க. அப்படிதான் இருந்ததும் கூட. ரெட் யார் 2 பேருக்கு, கிரீன் யார் 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் வருது. இப்ப ரெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தட்டீஸ்வரன் அவர் வந்து சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டீஸ்வரனுக்கு கொடுக்குறாங்க. தட்டீஸ்வரனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரியங்காவுக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா வெங்கடேஷ்க்கு 3 ஓட்டு, தட்டீஸ்வரனுக்கு 3 ஓட்டு. அப்புறம் அந்த லிஸ்ட்ல பிரியங்கா பேரையும் வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி அந்த பேட்ச் கண்டுபிடிக்கிற டாஸ்க்லேயே லாஸ்ட் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு குத்திருந்தாங்க. இப்போ மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க. இந்த தட்டீஸ்வரனா வெங்கடேஷ்னா போது பார்த்தீங்கன்னா ரீவோட்ல தட்டீஸ்வரனுக்கு கொடுத்துட்டாங்க. தட்டீஸ்வரன் நம்ம ஆல்ரெடி இவர் செலக்ட் ஆனார்ல அப்போவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தட்டீஸ்வரனுக்கு வந்து அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து முதல் கண்டஸ்டண்டா வந்தவர்ல இவரு இந்த காமன் மேன்ல அப்பவே வந்து ஆரி வந்து அவர் அளவுக்கு இறங்கி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. இங்க வந்து எல்லாரும் அடிமையா இருக்கிறாங்க, நான் யாரு கீழவும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருந்தா அப்படி அவரு. அப்ப வந்து இவருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஜோனுக்குள்ள இறங்கி உங்க மாடு உங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரும்புறீங்கல்ல, ஏன்னா உங்க மாட்டுக்கு தேவையானது நீங்க கொடுக்குறீங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு புரிய வச்சிருந்தாரு. அதே போல த்ரூ அவுட்டா பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏதோ ஆரம்பங்கிறதுனால சரி உனக்கு உன் லாங்குவேஜ்லேயே புரியுற மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒன்று ட்ரை பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா சரி யாருக்குப்பா அடுத்து கிரீன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவருக்கு ரெட்டு குத்திட்டாங்க. யாருக்கு கிரீன் கொடுப்பீங்கன்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறேன். அப்படி திரும்ப திரும்ப ஒரு முறையும் வந்து உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் வந்து நான் அதுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா காட்டுறது இல்லை. இது முன்னாடியே தெரிஞ்சது. அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன் இவரை வந்து ஒரு ப்ராப்ஸாக என்ன யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர இவர் ஃபைனல்லாம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜோன்ல தான் அவர் இருந்தாரு அங்க. அதுக்கப்புறமா ஆரி சொல்லிட்டு இருந்தா அப்படி இது வந்து ரூலுங்க, உங்க கருத்தை நீங்க வந்து பதிவு பண்ணலாம் அது வேற. ஆனா வந்து ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் நினைக்கிறேன். இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ரெட் வந்து தட்டீஸ்வரனுக்கு, கிரீன் வந்து மறுபடியும் அதுலயும் டை ஆயிடுச்சு ரஞ்சித் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ரீவோட்ல வந்து ஜார்ஜுக்கு 1 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்து ஜார்ஜ் அந்த வாய்ப்பை கிரீன் ஸ்டாரை வாங்கிட்டாரு.
ஸோ கிரீன் ஸ்டாரை பொறுத்தவரை இந்த பக்கம் ஜார்ஜ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணியண்ணன், அந்த ஷார்ட் கிங் அவர் வாங்கியிருந்தாரு. இந்த பக்கம் ரெட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அதுதான் கரெக்ட். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரிஷ்மா கரிஷ்மா கரிஷ்மான்னு குத்திருந்தாங்க. தம்பி அரவிந்தையும் குத்திருக்கலாம், கரிஷ்மாவையும் குத்தலாம். இவங்க வந்து அப்படியே கிரெடிட்டை இந்த முறையும் ஸ்டீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ? ஒருவேளை அதே டீம் லாஸ்டா ஒரு டீம் வச்சிருந்தாங்கல்ல, அதே டீம் இருந்தா இந்த முறையும் அதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாரும் குத்துனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றாங்க கரிஷ்மா அக்கா, இவன் வந்து என்ன ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு அங்க வந்து ஸ்பாட்லைட் பாசிட்டிவா அவன் மேல விழுந்துச்சுன்னா அதை வாங்கிக்கிறாங்க. இப்ப நெகட்டிவா இங்க விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனை போட்டு குத்திட்டாங்க. அவனை குத்தணும் தான், தம்பி வந்து ஓவரா ஃபோக்கஸ் மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துட்டா இப்படிதான். இது பாசிட்டிவா வரும்போது அதையே பாசிட்டிவா சொல்லுவாங்க, நெகட்டிவ் ஆச்சுன்னா தம்பி கேஸ் இந்த பக்கம் வந்துடும். அது ரொம்ப முன்னாடியே வந்துருக்கு, அது நல்லது, லேட்டா வராம இப்ப வந்தது நல்லது அப்படின்னு பாக்கணும். அதுக்கு வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்படி இதுக்கு இந்த ரியாக்ஷன்லாம் கொடுக்காத, கேஸ் எழுதிட்டு இருக்காங்க உன் மேல, இன்னும் கேவலமா சிக்க வேண்டிய வந்து ஜஸ்ட் எட்ஜில் தப்பிச்சிருக்க, இனிமேலாவது சுதாரிச்சுக்கப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதுல சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா ராஜு வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இது எல்லாருமே ஜட்ஜஸ் வந்து கடைசியில சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா ராஜு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்படி வயசுல பெரியவங்களெல்லாம் இருக்கிறீங்க, நான் கமெண்ட்டை பாஸ் பண்றேன், நான் சின்ன பையன் தான், சிரிக்கணும் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றேன், உங்களை ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு இருந்தாரு. அதே தான் அந்த பக்கம் ஆரி கிட்ட கேட்டாலும் சொல்லுவாரு, அக்கறையில தான் நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு. ஓவியா கேட்டா அவங்க வந்து அதானே உண்மை, ட்ரூ, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நேமோட உள்ள வந்தவங்க, அதை கெடுத்துக்கணும் அப்படின்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அது ஆடிஷன்ல என்ன பண்ணமோ அதுதான் பண்ணுவாங்க. இதுல அவங்களுக்குள்ளே மாற்று கருத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வேற. பின்னாடி இந்த டாக் பேக்ல சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு இன்னும் கதறல் போயிட்டே இருக்கு. ஸோ இப்படியா பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் டான்ஸ் மாரத்தான் சிறப்பா முடிஞ்சது. ஆல்ரெடி ராஜு சொல்லியிருந்தார்ல, உங்களுக்கே தெரியாம நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எக்ஸ்போஸ் ஆனது தான் சுகுமார், இந்த பக்கம் அரவிந்த், அப்புறம் தட்டீஸ்வரன், இவங்கெல்லாம். அடுத்தடுத்த டாஸ்க் இன்னும் டஃபா வரப்போகுது இல்லை, அதெல்லாம் யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.